அந்த 3 படத்துலையும் எந்த ஒருத்தருக்கும் ஒரு பைசா கூட பாக்கி இல்லாமல் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே கொடுத்தவங்க முறையில் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆசைப்படுறேன். இப்போ கதிரேசன் பேசினாங்க இல்லையா, தயவு செஞ்சு இது ஒரு பொதுக்குழுவில் நம்ம கருத்துக்கள் பரிமாறப்படலாமே ஒழிய சேர தூக்கி எடுக்கிறேன், நான் போய் கலாட்டா பண்ணுறேன், சபாநாயகர் இருக்கைக்கு முன்னாடி கத்தரைகிறதெல்லாம் அரசியலில் நடக்கலாம். நாம 24 கிராஃப்டுக்கும் பணம் கொடுத்த ஒரு முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் நாம ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது அது நம்மளே யோசிச்சு பார்க்கணும். அவர் பண்ணது அதே போல நான் ஆரம்பத்திலேருந்தே ஒரு அட்வைசர்ங்கிற முறையில் சொன்னேன், 3 செயற்குழுக்கள் வராதவர்களை நீங்க ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு பைலாவே இடம் இருக்கு. அப்படிப்பட்டவர்களை ரிமூவ் பண்ணாத வச்சிருந்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி இருந்தாங்க. ஏங்க ஒரே ஒரு நிமிஷம், நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதானே போன எலெக்ஷன்ல நின்னீங்க, நீங்க ஒன்னாதானே ஓட்டு கேட்டீங்க, நீங்க ஒன்னாதானே ஜெயிச்சீங்க. இப்ப ஒன்னுதான் தனியா கேட்டீங்க சார். இப்ப கூட நின்றுட்டே பேசுறது இது முதுகலை புத்தகத்துக்கு சமம். ரைட்டோ தப்போ ஒன்னா சேர்ந்து நிக்கிறீங்க. இந்த ஒரு நிமிஷம், நான் யாருக்காக பேசுறேன், சின்ன டெக்கோரம்காக பேசுறேன். இங்க நின்றுக்கிட்டு நீங்க நம்மளே சைட கட்டி எடுத்து நம்ம ஆட்களே வெட்டிக்கிறது நல்ல விஷயம் இல்லை சார். ஒரு விட்டு போட்டா கூட 3 வந்தா அது 3 சேர்ந்ததுதான், அவ்வளவுதான். அப்ப நீங்க அன்னைக்கு கேட்கணும், நீ பேசாதப்பா சும்மா ஈஸி நம்பர் பேச நீங்க பேசிட்டு செல்வம் பாருப்பா. வாட்ஸ்அப்ல வாழ்க்கையை நடத்த முடியாது, புரிஞ்சுக்காங்க. தயவு செஞ்சு யதார்த்தமான விஷயத்தை புரிஞ்சுக்காங்க. அடுத்த எலெக்ஷன் வந்தா வேண்டாம்னா விடுங்க, வேணுங்கிறவங்க தேர்ந்தெடுங்க, புரிஞ்சுக்காங்க. அதனால 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் செலவழிச்சு எலெக்ஷன் நடத்தி என்னத்தை சாதிச்சு என்னத்தை வீட்டு போட்டு போறாங்க. இன்சூரன்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில தயாரிப்பாளர் நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை அமைப்பு இருக்கு. நம்ம இந்த கவுன்சிலை தவிர வேற யாராவது உறுப்பினர்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்களா? நீங்க மனசாட்சியை கொண்டு சொல்லுங்க. 1 கோடி ரூபாய் வருஷத்துக்கு காலகாலமா போட்டதெல்லாம் நடக்காது. உங்க அப்பா பண்ணதை நீ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சும்மா சும்மா உட்கார்ந்து முதல்ல உட்கார்ந்து பேசாத. உன்னுடைய பட பிரச்சனைக்கு இது மாதிரி அங்க உட்கார்ந்து பேசக்கூடாது. ஒண்ணு வந்தா இங்க பேசணும். நீ என்ன 1400 பேருக்கு நீதான் பிரசிடென்ட் மாதிரி பேசிட்டு இருக்க. அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத அத்தனையும் அவங்களுக்கு தெரியுமா? பேசக்கூடாது, தப்பு. பாருங்க, ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம தயாரிப்பாளர்கள், சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக நமக்கு ஒரு பெடரேஷன், பெப்சியோட அடிக்கடி தகராறு வந்தது. அந்த மாதிரி சமயத்துல பெப்சியோட கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்க போக முடியாதுங்கிற கண்டிஷன்ல ஒரு பெடரேஷன் ஆரம்பித்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு உண்டான அதுல தயாரிப்பாளர்கள் நடந்த டெக்னீஷியன்ஸ் தான் நடத்தக்கூடிய ஒரு பெடரேஷனுக்கு அரசு அங்கீகாரம் வந்திருக்கிறது. இந்த பெடரேஷனுடைய பேர் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம். இதுதான் கூட்டமைப்பு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புல நம்ம சௌரியத்துக்கு கரெக்டா எப்படி வேஜஸ் எல்லாம் வருதோ அதை இவங்களை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். பெப்சியோட பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, இவங்களோடையும் பண்ணக்கூடாது யாரும் சொல்ல முடியாது. இது ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்லியிருக்கோம். டி நகர்ல போனீங்கன்னா ஒரு 30 நகைக்கடை இருக்கு, 20 ஜவுளி கடை இருக்கு. ஒரே ஒரு கடை தான் இருக்கும், வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல. இப்ப தயாரிப்பாளர் சங்கம் இங்க இருக்கு, இங்கே தான் பிரிச்சு போய் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பிச்சாங்க. அது நடத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. அங்க இருக்கிறவங்க இங்க உறுப்பினரா இருக்காங்க, இங்க இருக்கிறவங்க உறுப்பினரா இருக்காங்க. நான் சேம்பர்ல உறுப்பினரா இருக்கேன், யார் எங்க வேணா உறுப்பினரா. ஆனால் நம்மளால முடிஞ்சா ஒரு உதவியை செய்து அந்த சங்கத்தை வளர்க்க பார்க்க வேண்டும். வெறும் குறைகளை மட்டும் சொல்லிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லை. இது அரசியல் மாதிரியே வெற்று அரசியல் இருக்கு பாருங்க, அது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எத்தனையோ கட்சியை சேர்ந்தவங்க இங்க இருப்பாங்க, ஆனா இது ஒரு அசிங்கமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
எல்லாரும் படிச்சவங்க தானே, நம்ம இப்படி சண்டை போட்டுக்கணும். அவங்க தான் மைக்கு தரைக்கிறாங்க, பேசுறாங்க, கொடுங்க பேசுங்க. என்ன ஆகிட போகுது, இதோட முடிய போகுது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அடுத்தது வர போறாங்க. நம்மளால ஏதாவது காலத்தை பின்னோக்கி நடத்த முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 வயசு பையன் மாதிரி நம்ம 50 வயசுல நடந்துக்க முடியாது. அதை மட்டும் யோசிக்க. லேடிஸ்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்க, நாளைக்கு இதுல பிரச்சனை பயந்து ஓட்டிட்டாங்கன்னா அது எவ்வளவு அசிங்கமான பேர் வரும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அடிக்கடி சேர்கள் பரந்தன, அதுல கூட எல்லா போட்டோ வராது, 4 பேர் போட்டோ தான் வரும். அப்பவும் வருத்தப்படுவாங்க, என் போட்டோ வரலையே. இது எதுக்காக சொல்றேன், நான் தயவு செய்து நல்ல சந்தோஷமா இருக்கு. இதனால எதுவுமே மாறப்போவது கிடையாது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி நாம 1 பைசா காசு கூட போட்டு நடத்தல. அதுக்கு பிறகு அதுல என்ன லாபம் வந்ததுன்னு கேட்கறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது ஒரு சகோதரன் மாதிரி நான் கேட்கிறேன். நான் எந்த தேர்தலையும் நான் நிற்கிறது கிடையாது, நான் எதிரையும் எந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறது கிடையாது. ஆனால் எல்லாருமே எஸ்.எஸ். சந்திரசேகர் மாதிரி இருக்கிறவங்க எவ்வளவு சீனியர்ஸ் யோசிச்சு பாருங்க. அவங்கெல்லாம் நடத்தல, அவங்கெல்லாம் நடத்தினாலே இந்த சங்கம் வந்திருக்கு. ஆனா அன்னைக்கு என்ன உங்க கையில கஷ்டம் முதல்ல போட்டுருக்கீங்க, அன்னைக்கு வாங்கின வேலைக்கு நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ இன்னைக்கு என்னன்றதான் நாம பார்க்கணும். அதை தயவு செஞ்சு பாருங்க, அதை புரிஞ்சுக்க. என்ன தயாரிப்பு புரிஞ்சுக்க. இன்னைக்கு சினிமா மாறி போச்சு. மாறி போற சினிமால பழைய பிலிம் சூழல வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காது. அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரே ஒரு ஆள் அத்தனை கிராஃப்ட் பண்ணி அவரே நடிச்சு வரப்போகுது ஒரு படம். அப்ப என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் நம்ம டெக்னாலஜி வரும்போது அக்சஸ் பண்ணி அதில் எப்படி சர்வைவ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் செய்த உங்களுடைய அனைத்து இன்னொன்று கூட சொல்றேன், மறுபடியும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், பெரியவங்க உட்காந்து பேசுங்க, அண்ணன் போஸ்டர் தேர்ந்தெடுத்துட்டு போங்க, பிரச்சனையே இல்லாத போயிடும். எதுக்கு அடிக்கடி கோர்ட்டு ஜட்ஜி வந்து அவருக்கு 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறது என்னத்துக்கு? நான் 30 லட்சம் ரூபாய் செலவழிச்சேன், 300 ஓட்டு வாங்கின ஜெயிக்கல, இதெல்லாம் 5 வருஷம் பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிஜமாவே நின்றுதான் ஜெயிக்கணும்னு சொன்னா அரசியலுக்கு வாங்க. யாருக்கு எந்த கட்சி பிடிக்குமோ கவுன்சிலர்ல இருந்து எங்க வேணா நினைக்கலாம். என்ன பாருங்க, தயவு செஞ்சு நம்ம சந்தோஷமா இருப்போம், அது பேசுவோம், கருத்துக்களை பரிமாறிப்போம். அந்த மாதிரி இருந்தால் சிறப்பாக இருக்கும். மைக் இருக்கு, அவங்களே சொல்லிட்டாங்க, வாங்க யார் வேணா கருத்துக்கள் சொல்லுங்க. ஆனா நம்மளுடைய பொதுக்குழு காமிச்ச லெட்டர்லயே அக்கௌண்ட்ஸ் பேப்பர்ஸ் இருந்திருக்கு. எத்தனை பேருக்கு அக்கௌண்ட்ஸ் புரியும்? நான் அடிக்கிறாருந்தாலும் புரியும். பணம் இருக்கா இல்லையா, மைனஸா பிளஸ்ஸா, அதுக்கு மேல நமக்கு தெரியாது. அவ்வளவுதான். தயவு செஞ்சு கொஞ்சம் டிசிப்ளினோட நம்ம நடந்துட்டா எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.